நம்ம இப்போ கிளாஸ் 11 சிபிஎஸ்சியில் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அந்த டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் அந்த வேர்டு வந்து ஒரு க்ரீக் வேர்ட்லேருந்து டிரைவ் ஆனது. ட்ரைகான் மெட்ரான் அப்படின்னா என்னென்னா மெஷர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ மெட்ரான்னா மெஷர்மெண்ட், ட்ரைகான்னா ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ட்ரையாங்கிளை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் ட்ரிக்னாமெட்ரி. ஸோ எர்லியர் ஸ்டேஜஸில் இது வந்து ட்ரையாங்கிளோட மெஷர்மெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இது வந்து நமக்கு எல்லா இடத்துலையுமே ட்ரிக்னாமெட்ரியோட பர்பஸ் வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு 2-3 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணுன்னா, கடலில் வரக்கூடிய அலையோட ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு கூட ட்ரிக்னாமெட்ரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி நம்ம இப்போ சேட்டலைட்டில் ப்ரொஜெக்டைல் ஒரு லான்ச் பண்ணுறது, ஸோ ராக்கெட் லான்ச்சிங், இது மாதிரி நிறைய விஷயங்களில் ட்ரிக்னாமெட்ரிக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல் பர்பஸ். ஒய் வி நீட் டு லேர்ன் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னா, ஸோ ட்ரிக்னாமெட்ரி இல்லாமல் இப்போ நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் வந்து கிடையாது. ஸோ அதனால் ட்ரிக்னாமெட்ரி இஸ் மஸ்ட் லேர்னிங் சப்ஜெக்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இப்போ இதில் சரி, அப்போ இது வரைக்கும் 10th வரைக்கும் என்ன படித்தோம் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இப்போ 11th போர்ஷனுக்கு போகலாம். ஸோ 10th பார்த்தோம்னா ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். ரேஷியோஸ்னால் ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துகிட்டு அதில் அக்யூட் ஆங்கிளை மட்டும் வச்சுருப்போம். ஸோ அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா என்னென்னா லெஸ் தென் 90 டிகிரி. ஸோ அப்போ ஒரு சர்க்கிளில் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சர்க்கிளில் இது வந்து அக்யூட் ஆங்கிள். ஸோ அக்யூட் ஆங்கிள் மீன்ஸ் த ஆங்கிள் விச் சப்ஸ்டன்ஸ் லெஸ் தென் 90 டிகிரி இஸ் கால்ட் அக்யூட் ஆங்கிள். ஸோ அப்போ லெஸ் தென் 90 டிகிரி இருக்கக்கூடிய ஒரு அக்யூட் ஆங்கிளை பேஸ் பண்ணி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸு அதை நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் ஐடென்டிஸ், அப்புறம் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ், எவ்வளோ ஹைட்டு போகுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுது. ஸோ இது மாதிரியான சம்ஸு, இது ரிலேட்டடான கான்செப்ட் எல்லாமே நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ஸோ இது உங்களுக்கு இப்போ நான் சொன்னதை வச்சு ரீகால் பண்ணியிருப்பீங்க. ஸோ ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ அப்படின்னா சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டேன் டீட்டா, கொசிகன் டீட்டா, காட் டீட்டா, இது எல்லாமே ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். அது வந்து என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரேஷியோஸாக படிச்சிருப்போம். இப்போ நம்ம 11th நம்ம படிக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் போகிறதுக்கு முன்னாடி அதனோட பேசிக்ஸை ஃபஸ்ட்டு கற்றுப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆங்கிள்ஸ், என்ன மாதிரியான ஆங்கிள்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் ஆங்கிள். பாசிட்டிவ் ஆங்கிள்னால் ஒரு இப்போ இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இந்த சர்க்கிளுக்கு மேலே இருக்கிற குவாட்ரண்ட், இந்த அப்பர் குவாட்ரண்ட் வந்து பாசிட்டிவ் சைடு. எப்படி சார் அப்படின்னா, நீங்கள் கிராஃப் ஷீட் போட்டிங்கன்னா அந்த கிராஃப் ஷீட்டில் இது எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் சைடு, இது மேலே ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ் சைடு. அதே கீழே வந்தீங்கன்னா என்ன ஆகிடும்? நெகட்டிவ் ஆகிடும். ஸோ அப்போ இதில் பாசிட்டிவ் ஆங்கிள் அப்படின்னா இனிஷியல் ஆங்கிள், இதுதான் ஸ்டார்டிங் ஆங்கிள். இது அப்படியே ரொட்டேட் பண்ணால் மேல் பக்கமாக போகுது, டெர்மினல் ஆங்கிள், முடிகிற ஆங்கிள்னு அர்த்தம். இது டெர்மினல் ஆங்கிள்லாம். ஸோ இது மேல் பக்கம் போகும்போது இந்த ஆங்கிள் இப்படி ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த வெர்டிக்கல் ஆங்கிள் வந்து இந்த லைன் வந்து மேலே நோக்கி செல்லுது. ஸோ இட் கோயிங்ஸ் அப்வர்ட்ஸ். அப்வர்ட்ஸ் போகும்போது இப்போ இந்த ஏரோ மார்க் காமிக்கிறேன் இல்லையா, அப்போ இப்படி போய் இந்த இடத்துல ஆங்கிளை ஃபார்ம் பண்ணி இங்கே நிற்கிது. ஸோ இந்த டெர்மினல் ஆங்கிள். ஸோ அப்போ ஓ வெர்டஸாக வச்சுட்டு இந்த இனிஷியல் ஆங்கிள் ரொட்டேட் ஆகி மேலே போய் டெர்மினல் ஆங்கிளில் நிற்கும் போது ஸோ இட் மேக்ஸ் அன் ஆங்கிள். இந்த ஆங்கிளுக்கு பேர் பாசிட்டிவ் ஆங்கிள் அப்படின்னு பேர். இதே நெக்ஸ்ட் ஃபிகர் இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஆங்கிள் இங்கே இருக்குது, சரிங்களா? ஸோ இது வந்து கீழ் நோக்கி ரொட்டேட் ஆகுது. ஸோ இந்த ஆங்கிள் அப்படியே இங்கே வருது. இங்கே வந்ததுன்னா ஸோ இட் மேக்ஸ் நெகட்டிவ் ஆங்கிள். ஃபார் எக்ஸாம்பிள் இது 30 டிகிரி மேலே போகுது அப்படின்னா இது ப்ளஸ் 30 டிகிரி. இதே இது வந்து 30 டிகிரி கீழே வருதுன்னா இது மைனஸ் 30 டிகிரி. ஸோ இது வந்து நெகட்டிவ் ஆங்கிள். ஸோ இங்கே எப்படி இந்த வெர்டெக்ஸை வச்சுட்டு இந்த ஆங்கிள் மேல் நோக்கி போகுது, ஸோ இது பாசிட்டிவ் ஆங்கிள். இதே இங்கே வெர்டெக்ஸை வச்சுட்டு இந்த ஆங்கிள் கீழ் நோக்கி வருது, ஸோ இட் இஸ் நெகட்டிவ் ஆங்கிள். ஸோ ஆங்கிளோட எப்படி ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது, ஸோ வெதர் த ஆங்கிள் மேட் இஸ்
பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அப்படின்றத பேசிக்கு இது புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்தடுத்தது இதை வச்சு நம்ம சம் போடும்போது புரியும். ஸோ இது வந்து ஆங்கிள் மெஷர்மெண்ட். இதே இது யூ ஹாவ் டு நோ அபவுட் ரேடியன் மெஷர். ஸோ எப்படி ஆங்கிளில் மெஷர் பண்ணுறோமோ ரேடியனில் மெஷர் பண்ணும். ஸோ ரேடியன்னா என்னென்னா நமக்கு எப்படி இப்போ ஆங்கிள் வந்து 0 to 360 டிகிரி ரேஞ்சஸ் ஆகுதோ அதே மாதிரி ரேடியன் வந்து 0 to 2π. ஒரு சர்க்கிளோட மொத்த ரேடியன் வந்து 2π. ஸோ ஓகேங்களா. ஸோ ஒரு பை வந்து 180 டிகிரி. ஸோ அப்போ பை வந்து 180 டிகிரி. மொத்த ரேடியன் வந்து மொத்த சர்க்கிளோட டோட்டல் ரேடியன் வந்து 0லேருந்து 2π வரைக்கும் ரேஞ்சஸ் ஆகும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நான் 1 ரேடியன் எடுத்திருக்கேன். இந்த 1 ரேடியனில் இது வந்து ஆர் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், இது வந்து ஆர்க் லென்த் எல், சரிங்களா. ஸோ இது வந்து ரேடியன். ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் இங்கே ஒரு ஃபார்முலா போட்டிருக்காங்க பாருங்கள். தீட்டா ஆங்கிள் மேட் இஸ் லென்த் பை ஆர், எல் பை ஆர். இல்லாட்டி லென்த் வந்து என்னென்னா ஆர் இன்ட்டு தீட்டா கிராஸ் மல்டிப்ளை பண்ணால். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம சம் போடுவோம், சரிங்களா. ஸோ இதே ரேடியன் நான் இதே ஆங்கிள் இங்கே போட்டேன் இல்லையா, அதே இது ரேடியனில் போடும்போது இது மேல் நோக்கி வருதா, அப்போடு வந்தால் பாசிட்டிவ் ரேடியன், அதே டவுன்வோர்டு வந்தால் நெகட்டிவ் ரேடியன். ஸோ இப்போ இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம அடுத்த 2 ஃபார்முலா பார்க்க போகிறோம் இந்த எக்ஸசைஸ்க்கு. ரேடியன் மெஷர். ரேடியன் மெஷர்னா ரேடியனோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு π/180 இன்ட்டு டிகிரி மெஷர். ஸோ ஏன்னா நமக்கு 180 தான் டிகிரியோட டினாமினேட்டர் சொன்னேன். ஸோ அப்போ பை வந்து ரேடியன் நமக்கு வேணும், அது நியூமரேட்டில் இருக்கும். இன்ட்டு எவ்வளோ டிகிரி கொடுக்குறாங்களோ 30 டிகிரி 40 டிகிரி 60 டிகிரி கொடுக்குறாங்களோ இன்ட்டு மல்டிப்ளை பண்ணால் இட் கன்வெர்ட்ஸ் டு வாட் ரேடியன். ஸோ ஓகேங்களா. அதே டிகிரி மெஷர் வேணும் அப்படின்னா ரேடியன் வந்து டினாமினேட்டில் இருக்கணும். ரேடியன் வந்து பையா. ஸோ அவங்க என்ன பை கொடுக்குறாங்களோ வேல்யூ அதை வந்து பை வந்துடும். ஸோ மேலே வந்து நமக்கு தேவை வந்து நியூமரேட்டில் டிகிரி வேணும், அதனால் டிகிரி இருக்கும். ஸோ இதை சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரேடியன் மெஷர்னால் மேலே பை வரணும், டிகிரி மெஷர்னால் மேலே டிகிரி வரணும், சரிங்களா. ஸோ தேங்க்யூ.